ஸ்ரீஜா, இந்த நிமிஷம் வரைக்கும் முத்தழகு சஞ்சீவ் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரல. இனிமேலேயே எந்த பிரச்சனையும் வராம இருந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா வராதுமா. எனக்கு இது வரைக்குமே 2 பயம் இருந்தது. அதுல ஒண்ணு, சஞ்சீவுக்கு எங்க பழசெல்லாம் ஞாபகம் வந்துருமோன்ற பயம். சஞ்சீவ்க்கு இது வரைக்குமே பழசு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. சோ இதுக்கு மேலயும் ஞாபகத்துக்கு வர வாய்ப்பில்ல. எனக்கு இருக்கிற 2வது பயம், ஜெயில இருந்து தப்பிச்ச அந்த பாண்டி எப்போ வேணாலும் இந்த ஊருக்குள்ள வந்துடலாம். ஆனா பாண்டி இந்த ஊருக்குள்ள வரும்போது அண்ணாச்சி அவங்க ஆளுங்களை வச்சு அந்த பாண்டிய தடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் சஞ்சீவ் முத்தழகு கல்யாணத்தை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. கல்யாணம் முடிஞ்ச உடனே வேற வழி இல்லாம அந்த அபி தானா இந்த ஊரை விட்டே போயிடுவா. அப்புறம் வாழ வெட்டி ஆயிடுவா. நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஸ்ரீஜா. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இடிக்குது. என்னம்மா? எப்பவுமே சஞ்சீவ் கல்யாண பேச்சு எடுத்தா அபிதான் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு குதிப்பா. ஆனா இந்த தடவை அபி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண மாதிரி தெரியவே இல்லையே. மா, அவ முயற்சி பண்றா. ஆனா உனக்கு தான் அது தெரியல. ஏ, என்னடி சொல்ற? அபி கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு முயற்சி பண்றாளா? என்ன முயற்சி பண்றா? அன்னைக்கு அண்ணாச்சி சொன்னது ஞாபகம் இல்லையா? அண்ணாச்சி என்ன சொன்னாரு? பாண்டி வக்கீல் லக்ஷ்மி கழுத்துல சாப்பிடுற பிளேட்டை மடக்கி கத்தியா யூஸ் பண்ணி ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான்னு சொன்னார்ல. ஆமா. வக்கீல் லக்ஷ்மி எதுக்காக ஜெயிலுக்கு போகணும்? அதானே, அவ எதுக்கு போனோம்? பாண்டி ஜெயில இருக்க மேட்டர் எப்படியோ அந்த லக்ஷ்மிக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த லக்ஷ்மி பாண்டிய பார்க்க ஜெயிலுக்கு போயிருக்கா. பாண்டி தன்னை லக்ஷ்மி ஜெயில இருந்து காப்பாத்திட்டு கூட்டிட்டு போகதான் வந்திருக்காங்கிற விஷயம் தெரியாம லக்ஷ்மிய வச்சே பாண்டி தப்பிச்சிருக்கான். சோ லக்ஷ்மி பாண்டி ஜெயில இருந்து தப்பிச்சு இந்த ஊருக்குள்ள வர விஷயத்த கண்டிப்பா அபி கிட்ட சொல்லிருப்பா. அபி பாண்டி வந்த உடனே அவனை சஞ்சீவ் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி உண்மையெல்லாம் புரிய வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காமா. ஆனா அபிக்கு நாம அண்ணாச்சி ஆட்களை வச்சு பாண்டியை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க விஷயம் தெரியாது. அடி பாவிங்களா, பாண்டிய கொல்ல போறீங்களா? ஸ்ரீஜா, அண்ணாச்சி கரெக்டா வேலையை முடிக்கணும். அப்போதான் நாம நினைச்சதெல்லாம் நல்லபடியா முடியும். நீ சொல்றதும் சரிதாமா. அந்த அண்ணாச்சி வேலையை முடிச்சிருவாருன்னு இந்த விஷயத்துல நாம அசால்ட்டா இருக்க கூடாது. நாம அண்ணாச்சிய தூண்டி விட்டுட்டே இருந்தா மட்டும்தான் நம்ம காரியத்தை நம்ம சாதிக்க முடியும். நான் இப்பவே அந்த அண்ணாச்சிக்கு கால் பண்ணி அந்த பாண்டியை கொல்றதுக்கு ஆள் அனுப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். சரி பண்ணு. ஸ்ரீஜா போன் பண்றா. சொல்லு ஸ்ரீஜா. அண்ணாச்சி, பாண்டிய ஊருக்குள்ள வரவிடாம தடுத்து அந்த பாண்டிய கொன்னுடுவேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான வேலையில செஞ்சிட்டீங்களா? எல்லாம் செஞ்சாச்சு. நம்ம ஆளுங்க ஊர் எல்லையில பாண்டிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டிய பார்த்தாங்க யோசிக்காம வெட்டி வீசிடுவாங்க. அத பத்தி நீ கவலைப்படாத, அத நான் பாத்துக்கிறேன். சரிங்க அண்ணாச்சி. ஸ்ரீஜா, அண்ணாச்சி என்ன சொன்னாரு? மா, பாண்டியை கொல்றதுக்கு அண்ணாச்சி ஊர் எல்லையில ஆளுங்களை அனுப்பிட்டாராம். அந்த பாண்டி ஊர் எல்லைக்குள்ள நுழையும் போதே அவர் ஆளுங்க எப்படியும் பாண்டியை கொன்னுடுவாங்களாம். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம்னு சொன்னாரு. சரி வா போலாம். சரி வா. அடி பாவிங்களா, ஊருக்கு வர பாண்டிய ஊர் எல்லையிலேயே வச்சு கொல்ல பாக்குறாளுங்களே. உடனே இத தங்கச்சி கிட்ட சொல்லி ஆகணும். இதை விடக்கூடாது. தங்கச்சி, தங்கச்சி,
தங்கச்சி என்னன்னு தங்கச்சி நடக்க கூடாது, நடக்க போகுதுமா. என்னன்னு சொல்றீங்க? ஆமாமா, அந்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் அண்ணாச்சி கூட சேர்ந்து அண்ணாச்சி ஆளுங்களை வச்சு ஜெயில இருந்து தப்பிச்சு நம்ம ஊருக்கு வர பாண்டிய ஊர் எல்லையிலேயே வச்சு கொல்ல போறாங்களாம் தங்கச்சி. நீ சொன்ன மாதிரியே பாண்டி இன்னைக்கு ராத்திரி ஊருக்குள்ள வந்துருவான். அவனை தடுத்து கொல்றதுக்கு ஊருக்கு வெளியே அண்ணாச்சி ஆளுங்க காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. இல்ல, எந்த தப்பும் பண்ணாத பாண்டி சாக கூடாதுன்னு. பாண்டி இறந்துட்டா நம்மளால சஞ்சீவ் முத்தழகு கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. அப்புறம் ஏன் வாழ்க்கையும் முத்தழகு வாழ்க்கையும் தான் வீணா போகும். சரி, இப்ப என்னமா பண்ண போறோம்? அண்ணா வாங்கண்ணே, நம்ம ஊர் எல்லைக்கு போய் அண்ணாச்சி ஆளுங்களுக்கு முன்னாடி பாண்டிய நம்ம பார்த்து பேசி அண்ணாச்சி ஆளுங்களால அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிற விஷயத்த சொல்லி அவரை காப்பாத்தி சஞ்சீவ் முத்தழகுக்கு கல்யாணம் நடக்க போற மண்டபத்துக்கு கூட்டிட்டு போய் கல்யாணத்தை நிறுத்திடலாம். சரி தங்கச்சி, ஆனா நீ வரவேணாமா. அண்ணா. நீ வீட்லயே இரு. நான் ஊர் எல்லைக்கு போய் பாண்டிய பார்த்து பேசி விஷயத்த விவரமா சொல்றேம்மா. மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க இருக்கிற மண்டபத்துக்கு கூட்டிட்டு வரமா. நான் போன் பண்ணும்போது நீ நேரா மண்டபத்துக்கு வந்தா போதும். இல்லண்ணே, நானும் உங்க கூட வரேன். வேணா தங்கச்சி, நீ நிறமாத கர்ப்பிணி. நீ பாண்டிய பார்க்க என் கூட ஊர் எல்லைக்கு வந்தா அதனால உனக்கு தாமா ரொம்ப கஷ்டம். என் வாழ்க்கைய காப்பாத்திக்க நானும் சஞ்சீவும் ஒண்ணு சேர நான் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டேன். எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லைன்னு. இப்ப மனசுல ஓடுற ஒரே விஷயம், என் சஞ்சீவ நான் இழந்துடக்கூடாது. என் சஞ்சீவ் எனக்கு வேணும்னா அதுக்காக எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் நான் அனுபவிக்க தயாரா இருக்கேன். இல்ல தங்கச்சி, ஊர் எல்லையில அண்ணாச்சி ஆளுங்க கையில கத்தியோட பாண்டிய கொல்றதுக்கு காத்துட்டு இருக்காங்கம்மா. அவங்களால உனக்கும் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுன்னா நான் சஞ்சீவ் மேல வச்சிருக்கிற லவ் எனக்கும் என் குழந்தைக்கும் எதுவும் ஆக விடாது. நீங்க பயப்படாதீங்க. அண்ணா, யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லைண்ணே. வாங்கண்ணே போலாம், வாங்கண்ணே போலாம். வாமா, வாங்க வாங்க. ஒரு வழியா பக்கத்துல வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் வீடு இருக்கு. போயிடலாம். ஆளப்பாரு. அண்ணே, என்னென்ன பிரச்சனை? யாரோ ஜெயில இருந்து கைதி தப்பிச்சிட்டானா, அவனை பிடிக்கிறதுக்காக செக் பண்றாங்க. அப்படியா? ஓஹோ, அந்த கைதி நீதானா? தம்பி, அந்த ஏட்டு எனக்கு தெரிஞ்சவர். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். எங்கேயும் போதும் இங்கேயே இரு. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. சொல்லல சார். என்னல சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அது வண்டியில் இருக்கானே, அவன் வர்ற வழியில் லிஃப்ட் கேட்டு வந்தான். அவனை பார்க்கறதுக்கு ஜெயிலிருந்து தப்பிச்சு அந்த கைதி மாதிரியே இருக்கான். நாங்களும் ஜெயில இருந்து தப்பிச்சவனை தாயா தேடிட்டு இருக்கோம். அவனா பாருங்க.
எங்கேயா போய்ப்பா? இந்த பக்கம் ஒன்ன மாதிரி இருக்கு சார். வாங்கயா. என்னப்பா? கொஞ்சம் போன் இருந்தா கொடுக்குறீங்களா? போனா இந்தாப்பா, சீக்கிரம் பேசிட்டு கொடு, முதலாளி வந்துருவாரு. சரிண்ணா. டேய், கல்யாணம் வேலை அங்கே அவ்வளவு கிடக்கு, இங்க உட்காந்து போன் பார்த்துக்கிட்டு இருக்க. போலாமாண்ணே பூ கடைக்கு? டேய், நம்ம என்ன பூ வாங்க போறோம்? சொல்லதானே போறோம். அதுக்கு எதுக்கு 2 பேரு? நீ முருகேசன் போய் காலையில 6 மணிக்கு மண்டபத்துக்கு மாலை வந்து சேரணும்னு சொல்லு. சரிண்ணே. புரியுதா? சரி கிளம்பு. சரிண்ணே. டேய், மாலைனா மாலையை மட்டும் சொல்லிட்டு வராதடா, மாப்பிள்ளை பொண்ணுக்கு கை சண்டி சேர்த்து சொல்லிட்டு வா. சரிண்ணா. தலைக்கு வைக்கிற பூவையும் வாங்கிட்டு வா. சரிண்ணே சரிண்ணே. யார் இது? புது நம்பரா இருக்கு. ஹலோ, யாரு? கணேசா, நான் பாண்டி பேசுறேன்ல. சொல்லு பாண்டி. இது என்ன புது நம்பர்ல இருந்து கூப்பிடுற? இல்ல, என்ன போலீஸ் துரத்துது இல்ல. நான் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு வாட்ச்மேன் கிட்ட போனை வாங்கி பேசிட்டு இருக்கேன். உன்ன போய் போலீஸ் துரத்துதா? என்னவ சொல்ற? ஆமால, நான் ஹாஸ்பிடல்ல கோமால இருந்து அப்புறம் சுயநினைவு வந்து ஹாஸ்பிடல்ல தப்பிச்சு ஊருக்கு வந்தா போலீஸ் கிட்ட போதைப் பொருள் கடத்தினதா மாட்டிக்கிட்டேன்ல. இல்ல, அது ஒரு பெரிய கதைல. நான் ஊருக்கு வந்து சொல்றேன். இந்த பாரு, இப்ப நான் போலீஸ் கிட்ட தப்பிச்சு ஊருக்கு வந்துட்டு இருக்கேன். போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டியா? இப்ப நீ எங்க இருக்க? நம்ம ஊரு பக்கத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல தான்ல இருக்கேன். இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் நல்லா கேளு. இவன் கல்யாண மண்டபத்துல தானே இருந்தான், எதுக்கு வெளியே போனா? இல்ல, ஊர்ல அம்மா அப்பா எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. என்ன திடீர்னு அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேக்குறான். இல்ல, என்ன காணும் ரொம்ப கவலைப்பட்டாங்களா? இல்ல, என்னவே சொல்லுத? இல்ல, போலீஸ் வருது, ராத்திரிக்குள்ள ஊருக்கு வந்துருவேன். சரியா? அப்படி நான் வரல, அம்மா அப்பா கூட்டிட்டு என்ன ஜெயில வந்து பாரு. அண்ணா, இந்தாங்கண்ணே, வச்சுக்கோ. என்ன இவன் கைது ட்ரெஸ்ல இருக்கான்? நம்ம இதை கவனிக்காம விட்டோமே. ஐயோ, நம்ம போனை வேற யூஸ் பண்ணிருக்கான். ஏதாவது சிக்கல் வருமோ? என்ன சொல்லுதாம? ஒன்னும் விளங்க மாட்டேங்குதே. பாண்டி இல்ல, ஏ சஞ்சீவ். நான் சொல்றேன்ல சார், அவன் பாண்டி இல்ல, ஏ சஞ்சீவ். ஐயா, என்ன கருப்பு போட்டு இந்த பொண்ணு நம்ம பாண்டிய போய் சஞ்சீவ் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ இல்ல சார், அவன் பாண்டி இல்ல, சஞ்சீவ். அபி சொன்னதெல்லாம் நிஜம்தானா? அப்ப இத்தனை நாளா ஊர்ல இருந்தது அபி புருஷன் சஞ்சீவா, பாண்டி இல்லையா? அபி சொன்னதை நம்பாம பெரிய தப்பு பண்ண பார்த்தோமே. அபி புருஷன் சஞ்சீவுக்கும் முத்தலுக்கும் கல்யாணம் இருந்தா ஐயோ பெரிய தப்பா போயிருமே. இப்ப என்ன பண்றது? பாண்டி ஊருக்கு வர விஷயத்தை சஞ்சீவுக்கு போன் பண்ணி சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதான். ஆமா, என்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தாங்க. பாண்டி, என்னம்மா என்னல பண்ணிட்டு இருக்க? காலையில முகூர்த்தம் இருக்குல்ல, வா சீக்கிரம் வந்து படு. போன்ல சார்ஜ் இல்ல, என்ன கொஞ்சம் சார்ஜ்ல மட்டும் போட்டுரு. சரிப்பா. அப்புறம் டிபன்லாம் நல்லா இருந்துச்சா? சஞ்சீவ் போன் எடுக்க மாட்டேன்றானே. சரி, மண்டபத்துக்கு போய் பாண்டி ஊருக்கு வர விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட வேண்டியதான். இது யாரு? இன்னொரு நம்பர் புதுசா இருக்கே. ஹலோ, நான் ஸ்ரீஜா பேசுறேன். ஓ நீங்களா? சொல்லுங்க. நான் இப்போ உன்னை உடனே பார்க்கணும். நான் சொல்ற இடத்துக்கு
வர முடியுமா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அவசரமா போயிட்டு இருக்கேன், அப்புறமா பார்க்கலாம். நீ உடனே வந்து என்ன பார்த்தா நீ எதிர்பார்க்காத விஷயம் உனக்கு கிடைக்கும். உன்னால முடியுமா முடியாதா? எதிர்பார்க்காத விஷயம் கிடைக்குமா? சரி வரேன். எங்க வரணும்? ஓகே சரி வரேன். எதுக்கு இவன் இந்த நேரத்துல நம்மளை கூப்பிடுறா? மவனே, உன்னை வச்சு அவனை காலி பண்றேன்டா. மா வா போலாம். ஏன் ஸ்ரீஜா, அந்த கணேசன் எதுக்கு போன் பண்ணி கூப்பிட்ட? இருமா சொல்றேன். என்னடி இன்னும் நாளையே காணோம், வருவானா மாட்டானா? மா அவன் கண்டிப்பா வருவாமா. மா அங்க பாரு வரான். கணேஷ் இங்க. மேடம், நான் ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன் மேடம். எதுக்கு எனக்கு போன் பண்ணி அவசரமா இங்க வர சொன்னீங்க? இரு, இத குடுக்கதான் நான் உன்னை கூப்பிட்டேன். அடிப்பாவி, எதுக்கு இவ்ளோ பணத்தை இவங்கிட்ட குடுக்குறா? இந்த பணத்தை நீயே எடுத்துக்கோ. மேடம், எனக்கு எதுக்கு மேடம் இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? எல்லாம் காரணமாதான். எனக்காக நான் சொல்ற வேலையை நீ பண்ணா இதுல இருக்கிற மொத்த பணமும் உனக்குதான். சின்ன வேலைதான், சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். சரியா? சின்ன வேலைக்கு இம்புட்டு பணம் கொடுக்குறீங்கன்னா நீங்க முட்டாளா இருக்கணும். கண்டிப்பா நீங்க முட்டாளா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ நீங்க கொடுக்கிற பெரிய வேலைய சின்ன வேலைன்னு சொல்லி பொய் சொல்லி என்ன நீங்க செய்ய வச்சு என்ன நீங்க முட்டாளாக்க பாக்குறீங்க. நீ புத்திசாலிதான். ஒரு வேலையை செய்யறதுக்கு எனக்கு இம்புட்டு பணம் தரீங்கன்னா கண்டிப்பா அது நல்ல வேலையாவே இருக்காது. எவன் கூடயோ கெடுக்கிற வேலையா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த பணத்துக்காக அந்த வேலையை நான் செய்யறேன். என்ன மேடம் நான் பண்ணணும்? நீ பாண்டிய கொல்லணும்.